ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு ஏன் வில் எட்டர்னல் அனிமோட 28வது பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்டோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும். சரி வளவலன்னு பேசாமல் வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளார போயிடலாம். போன எபிசோடோட எண்டிங்கில் நம்ம ஹீரோக்குள்ளார அந்த கீ அப்சர்வ் ஆகிருக்கும். இப்போ அதில் இருந்து தான் எபிசோடும் கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோவும் அந்த பவரை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி முடிக்கவும் எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. என்னடா நடந்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ ஆஹா நான் மாட்டிக்கிட்டேன் போல இருக்கேன், ஏதாச்சும் பண்ணி நான் இதுல இருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அந்த கீயை என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலமா மறை வச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்க. என்ன இவன் உண்மையிலேயே அந்த ஸ்பிரிச்சுவல் கீயை மறை வச்சுட்டான் போல இருக்கு, அவனை விடாதீங்கடா, அவனை கவனிச்சுக்கிட்டே இருங்கடான்னு சொல்லிட்டு இருக்க. திரும்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ தப்பிச்சு ஓடவும் நம்ம ஹீரோவோ விடாம போட்டு தள்ளுறதுக்காக சில பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதுல இருந்து எல்லாம் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். பார்த்தா அவனுங்க ஸ்வாடில ஸ்டிங்கை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை கட்டி போட்டுறானுங்க. இதுக்கப்புறம் ஒன்னால எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுறான்னு சொல்லிட்டு இருக்க. இப்படியாச்சும் நான் இதுல இருந்து தப்பிச்சாகணும்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. திடீர்னு எவனோ ஒருத்தன் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக வர. நம்ம சாங்கியூன் பைபிள் அந்த இடத்துக்கு வந்து அவனுடைய கதையை முடிச்சு தள்ளிடுறான். மற்றவனுங்களுடைய கதையை முடிச்சு தள்ளிட்டு இருக்க. சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு இருக்க. மற்ற டிசேபிளுங்களும் ரெண்டு பேரையும் சுத்து போட்டுறானுங்க. ஆஹா வசமா மாட்டிக்கிட்டோம் போலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து வந்த எல்லாரையும் போட்டு அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்க. அவனுங்க அடிக்க வர்றது மாறி மாறி அவனுங்களுக்கே அப்பா போய்கிட்டு இருக்கவும், டேய் ரெண்டு பேர் தனித்தனியா பிரிஞ்சு போவோம், அதுதான் இப்போதைக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க. நம்ம சாங்கியன் பைபிளே ஒரு டெட் எண்டில் வந்து மாட்டிக்கிறான். ஆஹா வசமா மாட்டிக்கிட்டியான்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு காணாம போயிடறான். எங்கடா போனான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஒரு ஓட்டை உள்ளாரான். அவனை காப்பாற்றி வச்சுட்டு இருக்கான். அமைதியா இருடா எதுவும் பேசாதறான்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே அவனுங்களும் கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்க. திடீர்னு இன்னொரு தூணில் இருந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வெளியில வந்து அந்த கீயும் வெளியில வர ஆரம்பிச்சிருது. கீ வெளியில வந்துருச்சு போல, இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேக வேகமா வெளியில வந்துட்டு இருக்க. பார்த்தா அவனுங்க வந்த இடம் ரெண்டா பொழந்துகிட்டு போயிடுது. ரெண்டு பேரும் ஒரு ஒரு சைடு நின்றுட்டு இருக்க. நம்ம சாங்கியோன் பக்கம் இருந்த இடத்துல சில டிசேபிளுங்க சாங்கியோனை போட்டு தள்ளுறதுக்காக வர. நீ இங்க இருந்து கிளம்புடான்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ இல்ல என்னால முடியாதுடா, நீயும் என் கூடயே வந்துடுறான்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் கேட்காம நம்ம சாங்கியோன் பைபிள் அவனுடைய பவரை பயன்படுத்தி அந்த இடத்த பொழந்து தள்ளிட்டு தப்பிச்சு நம்ம ஹீரோ இருக்கிற சைடு போயிடலான்னு ட்ரை பண்ணி கீழே லாவால விழுகிற மாதிரி போகவும் நம்ம ஹீரோ கரெக்டா அவனுடைய கையை கொடுத்து காப்பாத்திடுறான். பாத்தியா இந்த தடவை நான் தாண்டா உன்னை காப்பாத்தண்டன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த கீயோ அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு திரும்ப நம்ம ஹீரோ பின்னாடியே வந்துருது. என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்க. நம்ம சாங்கியன் பைபிள்லயே அடிக்க வந்தவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு நீ அந்த கீயை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போடான்னு சொல்ல அந்த கீ என்னடானா தானாவே நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டு போக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவோ அந்த கீ கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட மற்றவனுங்களும் நம்ம ஹீரோவையும் துரத்த. டே என்னடா பண்ணிட்டு இருக்க, அந்த கீயை புடிடான்னு சொல்லிட்டு இருக்க. மற்றவனுங்களும் அந்த கீயை அப்டைன் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. நம்ம சாங்கியூன் பைபிள் அது எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு இருக்கவும், டே சாங்கியூனே நீ அந்த கீயை எடுத்துக்கிடான்னு நம்ம ஹீரோ சொல்ல நம்ம சாங்கியூன் பைபிள் எடுக்க போற நேரத்துல எவனோ ஒருத்தன் அடிச்சு தள்ளிடுறான். அந்த கீயை தள்ளி விட்ட உடனே இன்னொருத்த எடுக்கலான்னு ட்ரை பண்ண அந்த கீ அந்த இடத்துல இருந்து வேனிஷ் ஆகி நம்ம ஹீரோ கிட்ட போக எவனோ ஒருத்தன் வந்து நம்ம சாங்கியூனை வெட்டி தள்ளிட்டு நீங்க இங்கிருந்து கிளம்புடா, இந்த சாங்கியூனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம சாங்கியூனும் விட்டு கொடுக்காம அவனுடைய சோடை பயன்படுத்தி அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ எப்படியாச்சுன்னா இதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஆகணும்னு சொல்லிட்டு அவனும் முடிஞ்ச வரைக்கும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்க. திடீர்னு ஒரு பெரிய பாறை நம்ம ஹீரோ மேல விழவும் இந்த யான்ஃபேங்கோடைய கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோ அந்த பாறையை தூக்கிக்கிட்டு வெளியில வர்ற எவனோ ஒரு அடிக்க வரவும் அவனையும் நம்ம ஹீரோ விடாம அடிச்சு நொறுக்கிறான். நானும் போனா போது அமைதியா போயிடலான்னு நினைச்சேன், ஆனா நீங்க என்ன ரொம்ப சீண்டிட்டீங்கடா, உங்களை நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கீயை எடுத்து அவனுக்குள்ளார அப்சர்வ் பண்ணி அவனுடைய பவரை வெறித்தனமா அதிகரிச்சுட்டு முடிஞ்சா இப்ப வாங்கடா பாக்கலான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் நடக்கிறத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த யான்ஃபேங்க விடாதறான்னு சொல்லிட்டு இருக்க. மற்றவனுங்களும் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அவனுடைய பவரை பயன்படுத்தி வர எல்லாத்தையும் அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ எல்லார்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட்டிட்டு இருக்க. திடீர்னு ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன்லாம் மாட்டிக்கிறான். இருந்தாலும் அதுல இருந்து எப்படியா தப்பிச்சு வெளியில வந்துட்டு இருக்க. திரும்ப அவனுங்களுடைய ஸ்டிங்கை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணவும் நம்ம ஹீரோ அதுல இருந்து எஸ் ஆயிரான். இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இவன் வசமா வந்து மாட்டிக்கிட்டான், இவனுடைய கதையை நம்ம முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் எனக்கு என்ன நடக்குது என்னால சரியா பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னுடைய அல்டிமேட் ட்ரெஷர்ல மாட்டிக்கிட்ட, ஒன்னால இதுல இருந்து தப்பிக்க
தப்பிக்கவே முடியாதுடான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ இங்க என்னதான்டா நடக்குது, என்னால ஒண்ணும் முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் தெரிய வருது அந்த ஸ்மோக்ல என்னவோ பாய்சனஸான ப்ரெஷரை கலந்து வச்சிருக்கானுங்க. அதனால நம்ம ஹீரோவுடைய கண்ணு அஃபெக்ட் ஆயிடுது, அவனுடைய உடம்பும் பாய்சன்னால அஃபெக்ட் ஆயிடுது. இப்போ எனக்கு வேற வழி இல்லை, என்னுடைய இயரிங் பவரை பயன்படுத்தி தான் நான் இவனை தோக்கடிச்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அவனுடைய இயரிங் பவரை பயன்படுத்தி அவனை அடிக்க வர்றதுல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி தப்பிக்க முடியாம சில இடங்கள்ல அடி வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு சில இடங்கள்ல கை வச்சுக்கிட்டு தவந்து போய்கிட்டு இருக்க. டே முடிஞ்சா என்ன தோக்கடிச்சு பாடுறான்னு நம்ம ஹீரோவோ கொஞ்சம் கடுப்பேத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்ன உனக்கு அவ்வளோ திமிராடான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதுல இருந்து டாச் பண்ணிடுறான். என்னடான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி தப்பிச்சது எல்லாமே ஒரு காரணமா தான். ஏன்னா அவன் கை வச்ச இடத்துல எல்லாத்தையும் பேரியர் மாதிரி ஆக்டிவேட் ஆகுறதுக்கு அவனுடைய ஸ்பெல்லை பயன்படுத்தி இருக்கலாம். இப்போ பாடுறான்னு சொல்லிட்டு அவனை சுத்தி பேரியரை வர வைக்க இதால உன்னை காப்பாற்ற முடியாதுறான்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை அடிச்சுக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோவும் அவன் அடிக்க வர சவுண்ட் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டே அவனை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்துட்டு நின்றுகிட்டு இருக்குமோ அவனோ பரவாயில்ல, ஆனா என்னுடைய பாஷன்ல இருந்து யாராலும் தப்பிக்கவே முடியாதுடா, இதுக்கு மெடிசனே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன மெடிசனே கிடையாதா, மெடிசனை உருவாக்குறதுல தான்டா நான் கில்லாடியன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அவனுடைய உடம்பைய ஃபன்னஸா மாத்தி அவனுக்குள்ளார பில்லை ரெடி பண்ணிட்டு இருக்க. முடிஞ்சா என்ன தாக்கி பாருடான்னு நம்ம ஹீரோ அவனை ஊசு பேத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவனுடைய ஃபயர் டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை தாக்கவும் நம்ம ஹீரோவுடைய உடம்புல இருக்கக்கூடிய பில்லு ரெடி ஆகி அவனுடைய உடம்புல இருந்த பாய்சனும் சரியாக ஆரம்பிச்சிருது. இது எப்படா நடந்துச்சுன்னு அவனை யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ உன்னுடைய ஃபயர் டெக்னிக் மூலியமா தான்டா என்னுடைய பில்லு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனை அடிக்க அவன் ஸ்டிங்கை பயன்படுத்தி தடுத்துறான். இருந்தாலும் திரும்ப இழுத்து அவனை அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்க. இவங்கிட்ட இருந்து இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ திரும்ப அந்த டிமோனிக் காடோடைய பவரை பயன்படுத்தி அவனை அடிச்சு நறுக்கிக்கிட்டு இருக்க. திரும்ப இன்னொரு தூணுல இருந்து அந்த கீயும் வெளியில வரவும் எல்லாருமா சீக்கிரமா போயிட்டு அந்த கீ அப்டேன் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ பாறைங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிறான். இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோ கிட்டயே அந்த கீயும் வெளியில வந்துட்டு இருக்க. ரெண்டு ஹீரோயினும் சீக்கிரமா போய் அந்த கீ அப்டேன் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம சாங்கியன் பைபிளையோ சீக்கிரம் வாங்கடான்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்க. நம்ம ஹீரோ கிட்ட அந்த கீ வந்து அவனுடைய உடம்புக்குள்ளார போக ஆரம்பிச்சு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பாடி எனர்ஜி எல்லாத்தையும் பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்க. அவனுடைய அந்த டிமோனிக் கோஸ்டோடைய பவரும் அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிருது. அவனை அடிச்சு நவுத்திடுறான், அப்படியே செவுத்தோட சிவரா வச்சு நசுக்க. அவனுடைய கதை முடிஞ்சதுன்னு பார்த்தா அதுல இருந்து எப்படியா தப்பிச்சிட்டு இருக்கான். இன்னொருத்தனை வந்துட்டு உன்னுடைய சக்தியை பார்த்து நான் வேந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய கதையை முடிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவோ அவனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் பயன்படுத்தி அவனுங்களை அடிச்சு நவுத்தவும் நம்ம இந்த யான் ஃபேங்கை குறைச்சி எடை போட்டுட்டோன்னு அவனுங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்க. நம்ம சாங்கு பைபிள் அந்த இடத்துக்கு வந்துட்டு டே வாங்கிட்டே இருக்கக்கூடிய கீயை குர்றா, எல்லாம் கீயும் வாங்கிட்டே இருந்தா உனக்கு தாண்டா ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்க. முதல்ல உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு கீயை ப்ரொடெக்ட் பண்ணுங்கடா, மற்ற எல்லா கீயும் நான் பத்திரமா வச்சுட்டு இருக்கேன், அதை நினைச்சு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அட்வைஸை கொடுக்க. நம்ம சாங்கு பைபிள்ல கொஞ்சம் டவுட்டோடய அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறான். பார்த்தா அந்த இடத்துக்கு டூ ஃபேமிலியை சேர்ந்த ஒரு சீனியர் எல்டர் பைபிள்ல வந்துடுறான். இவன் இங்க வருவான்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு நம்ம ஹீரோவை சொல்லிட்டு இருக்க. அந்த கீயோ திரும்ப நம்ம ஹீரோ பக்கத்துலயே வந்துருது. அவனும் அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலியமா நம்ம ஹீரோவை அடிக்கலான்னு போக அந்த கீயோ ஒரு பேரியர் மாதிரி மாறிடுது. பரவாயில்ல, இவன் நான் நினைச்சதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு வில்ல மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹீரோ அந்த எல்டர் பைபிளையை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிப்பானா தோப்பானான்னு போக தான் தெரியும். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.